எல்லாருமே என்ன பிங் பாங் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில நேரம் இந்த பக்கத்துல இருந்து அடிக்கிறாங்க, சில நேரம் அந்த பக்கத்துல இருந்து அடிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க இஷ்டப்படி என்ன ஆட்டி வைக்கிறாங்கடா. யாருமே என்கிட்ட வந்து ராம்கண்ணா உனக்கு என்னடா வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுல உனக்கு புரியாம போற அளவுக்கு என்னடா இருக்கு? ஓகே, நான் தெளிவாவே சொல்றேன். நான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் தானே இருந்தேன். அது உனக்கே தெரியும்ல. அப்புறம் என்னாச்சு? குடும்பமே என் மேல பிரஷர் போட்டுச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நந்திதாவும் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னாங்க. அதுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு நிச்சயதார்த்தம் கூட பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு சொல்லு சொல்லு விக்ரம். உன் முன்னாடி தானே நந்திதா என்கிட்ட சொன்னா. அவ என்ன சொன்னா? நான் கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால. இந்த பக்கத்துல இருந்து ஒரு அடி. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருந்து நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனால எனக்கும் பிரியாவுக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போச்சு இல்லையா? சரின்னு அதையே நான் முடிச்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நிச்சயதார்த்தத்துக்கு நான் போட்ட மோதிரத்தை பிரியா எனக்கு திருப்பி கொடுக்க வந்தா. பதிலுக்கு நானும் என் மோதிரத்தை அவளுக்கு கொடுக்கணும்ல. ஆனா இந்த மோதிரம் கட்டவே வர மாட்டேங்குது. எனக்கு வேற வழி தெரியல. அதனால